ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய கல்யாண் ஜுவல்லர்ஸில் நான் கட்டின சீட்டு பற்றி நான் உங்களுக்கு எதுலேயுமே அப்டேட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் சும்மா வீடியோக்காக சொல்கிறீங்களா, ப்ரமோஷனுக்காக நீங்கள் கல்யாணில் சீட்டு போட்டேன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் எதுவுமே அப்டேட் பண்ணவே இல்லை, கிஃப்ட் வாங்கின டீட்டெயில்ஸ் எதுவுமே காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கல்யாணில் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை. நான் இதை வந்து உங்களுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கோல்டுக்கு நம்ம நகை எந்த அளவுக்கு சீட்டு போடுறோமோ அதுக்கு வந்து கொஞ்சம் சில்வர் தான் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ கிராம் சில்வரு, கல்யாணில் எவ்வளோக்கு சீட்டு போட்டால் எவ்வளோ கிராம் சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த சில்வரும் நான் இன்னும் வாங்கலை. பில் அப்போது நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதில் அந்த சில்வர் வேல்யூவை லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நவம்பரில் தான் வந்து சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த செப்டம்பரில் வந்து நான் ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி 2 பேமெண்ட் கட்ட முடியுமா, நீங்கள் இது வரைக்கும் 2 பேமெண்ட் பே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். எவ்வளோ கிராம்ஸ் எனக்கு ஆட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்து தான் பே பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் குறையும். இதெல்லாம் வந்து சகஜம்தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கம்மியான ரேட்டில் தான் வந்து கட்டியிருக்கேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துல மட்டும் நான் வந்து ரொம்ப ஏமாந்துட்டேன் அப்படி தான் சொல்லணும். எப்போ அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த பிப்ரவரி வரைக்குமே ரேட் வந்து அதே 5000க்கு கம்மியாக தான் மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போது வந்து மார்ச் மந்த் வந்து சீட்டு கட்டுறதுக்கு நான் போகும்போது பார்த்திங்கன்னா, 5900 அந்த ரேஞ்சில் வந்து கோல்டு ரேட் இருந்துச்சு. 5900 இருக்குது, 6000 கிட்டேயே டச் பண்ணிடுச்சு கோல்டோட ரேட்டு. ஏன்னா 6000 வந்துருச்சு. சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி ஏறுச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக கோல்டு ரேட் இறங்கும், அப்போ பே பண்ணிக்கலாம், 6000க்கு கம்மியாக இருக்கும்போது பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். மார்ச் மந்த் வெயிட் பண்ணும்போது மார்ச் மாதம் நான் ஃபுல்லாக கட்டவே இல்லை. மார்ச் மாதத்துக்கான பேமெண்ட், அதாவது 3வது மாதத்துக்கு நான் கட்டவே இல்லை. திரும்ப போயிட்டு ஏப்ரலில் நம்ம 2 பேமெண்ட்டும் கட்டிடலாம் ஒரே மாதத்துக்கு, மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் சேர்த்து ஒரே டைம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அப்படி கட்ட முடியாது, ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதால நீங்கள் மந்த்லி தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே சரின்ட்டு மார்ச் மாதம் நான் போயிட்டு ஒரு அமௌண்ட் மட்டும் ஏப்ரல் மந்த் போயிட்டு மார்ச் மாதத்துக்கான பேமெண்ட்னு சொல்லி பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லை, 2 பேமெண்ட் வேணால் பண்ணிக்கலான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னதுக்கப்புறம், அப்போனா நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள், ஆஃப்லைனில் கண்டிப்பாக நாங்கள் 2 பேமெண்ட் மாட்டோம்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. மேனேஜர் எல்லாருக்கிட்டேயுமே கேட்டாச்சு. அதுக்கப்புறமா அதே ஏப்ரலில் ஒரு 15 டேஸ் கழித்து, அதாவது 2ஆம் தேதி நான் ஒரு பேமெண்ட் கட்டியிருக்கேன். 17 அப்போ பார்த்தீங்கன்னா 6795 கோல்டு ரேட் வந்து ரொம்ப ஹை. அப்போ தான் வந்து ஓப்பன் ஆச்சுன்றதால வேறு வழி இல்லை அப்படின்றதால அப்போ வந்து நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். இப்போவே நான் பண்ணியிருந்தேன்னா 2.770 கிராம் கிடச்சிருக்கும். இப்போ பண்ணும்போது 2.355 கிராம் தான் வந்து கிடச்சிச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு 2 பேமெண்ட் பண்ணதால். மாதம் கட்டிகிட்டு இருந்தேன். இப்போ 6570 தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் ரேட்டு. ஜூனு அந்த டைம் பார்த்து பே பண்ணியாச்சு. அதுவும் வந்து கெயின் தான். ஜூலையில் வந்து 6590 ஒரு டைம் இருந்துச்சு கோல்டு ரேட்டு. ஆனால் சரி, 6600 கம்மியான ரேட்டு தான், நம்ம இப்போவே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மந்த்துக்கான சீட்டும் நான் ஜூனோட எண்டுலேயே வந்து பே பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் 9 மந்த்ஸ் கட்டியிருக்கேன். இன்னும் 2 மாதம் பேமெண்ட் வந்து கட்டணும். எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23.332 கிராம் சேர்ந்துருக்கு. கல்யாண பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 20.5% வந்து நமக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 20%ல் வந்து நிறைய நல்ல ஜுவல்ஸ் கூட இருக்குது. 22%, 23% தான் அவங்க ஆன்டிக்கே வந்து போடுறாங்க. மற்றபடி ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட பெரிய ஹாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 17% வேஸ்டேஜ்லேயே கிடைக்குது. ஸோ உங்களுக்கு சீட்டு போடுறதுக்கு கோல்டு குவாலிட்டியில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அங்கே கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கல்யாணில் வந்து சீட்டு போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தீங்க. நான் வந்து மாதம் 16,000 கட்டுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஃபஸ்ட்டு மாதம் கட்டும்போது மட்டும் பார்த்திங்கன்னா 100 வந்து லெஸ் பண்ணிக்கிட்டாங்க. கார்டு சார்ஜஸ்ன்னு சொல்லி எடுத்தாங்க. அது லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்துரும்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் கட்டும்போது மட்டும் 100 ருபீஸ் லெஸ் பண்ணி தான் நமக்கு அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணாங்க. உங்களுக்கும் இப்படி தான் பண்ணாங்களா, நீங்கள் கல்யாணில் சீட்டு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
ப்ரமோஷன் வீடியோ அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் பண்ணுவேன். இப்படி வந்து நான் கல்யாணில சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ப்ரமோஷன் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஏன் இத காமிக்கல அப்படின்னா, சரி 11 மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆயிருக்கு. நம்ம இத எடுத்திருக்கோம்னு சொல்லி வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் காமிக்கல. நெறைய பேர் ரிப்பீட்டடா நீங்க கல்யாணில சீட்டு போடல, நீங்க ஜிஆர்டில தான் போட்டிருக்கீங்க. ப்ரமோஷனுக்காக நீங்க கல்யாண் சொல்றீங்கன்னு சொன்னதால தான் நான் இப்ப இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்றது இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இருக்கு. நெறைய ஷாப்ல இருக்கு. உங்களுக்கு கலெக்ஷன் எங்க புடிச்சிருக்கோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஜோஸ் ஆலுக்காஸ்லயும், கல்யாண்லயும் பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ்ல வந்து 50% வந்து ஆஃபர் குடுக்குறாங்க. அதாவது கல்யாண்ல 1,00,000க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 2 சவரன்லாம் பண்ணீங்கன்னா, இப்போ 18% வேஸ்டேஜ்ல உள்ள நகைய வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, 9%க்கான வேஸ்டேஜ மட்டும் நம்ம குடுத்தா போதும். 9% வந்து டிஸ்கவுண்ட் பண்றாங்க. இதனால டேக்ல வந்து சேஞ்சஸ் பண்ணி வச்சு குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலா தான் இருக்கு. நீங்க போய் உங்க நியர்பை பிரான்ச்ல பார்த்து விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க போடுங்க. இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா போட வேணாம். இப்போ ஜிஆர்டிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, சீட்டு போட்டாலே கிராம்ஸ்ல அக்குமுலேட் ஆகுற ஸ்கீமுக்கு 50% தான் வேஸ்டேஜ் குடுக்குறாங்க. சீட்டு போடாமயே ரெடி கேஷ் குடுத்து நம்ம எடுக்கும்போதே 50% குடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜோஸ் ஆலுக்காஸ் பக்கத்துல இருந்தாலும் ஜோய் ஆலுக்காஸ் பக்கத்துல இருந்தாலும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இங்க கல்யாண் உங்களுக்கு பக்கத்துல இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க. இந்த 50% வந்து ஆஃபர் கிடைக்குது வேஸ்டேஜ்ல அப்படிங்கிறது ரொம்ப பெனிஃபிட் தான். நீங்க பர்ட்டிகுலரா இந்த ஜுவல் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்ல. ஆன்டிக்கோ, நகாஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில வந்து உங்களுக்கு 50% குடுக்குறாங்க. ஆனா மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,00,000 இருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ நான் தங்கமயில் டிஜிகோல்டு பத்தி தான் போடப் போறேன். எவ்வளோ கிராம் சேர்ந்திருக்கு, நெறைய சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி ஆர்டர் பண்ணணும், வாங்கணும்னு கேட்டிருந்தீங்க. அது பத்தி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். சப்போஸ் நீங்க தங்கமயில் டிஜிகோல்ட்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் அதில டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட டவுட்ட சொல்லுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான எல்லா ஆன்சர்ஸும் நான் போட்டு ரிப்பீட் பண்றேன். கண்டிப்பா வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸ்லயே ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்னாலும் நான் பண்றேன். நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது ஏலச்சீட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த 10 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு குடுத்துருப்பாங்கல்ல. எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க கட்டணும் மாசம் மாசம்னு. இல்ல 1 மாசம் வந்து சீட்டு வந்து கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட்டு மாசம் சீட்டு, 2வது மாசம் சீட்டு அப்படின்னா, அத பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா எனக்கு மெயில் பண்ண முடியும் அப்படின்னா மெயில் பண்ணுங்க. இல்ல கமெண்ட் செக்ஷன்லயாவது சொல்லுங்க. அது சம்மந்தமா எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. அதனால தான் நான் உங்கள்ட்ட கேட்குறேன். உங்களுக்கு நீங்க சீட்டு கட்டும்போது கொஞ்சம் குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க கமிஷனா சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு குடுக்குறீங்களா? இல்ல எல்லாரும் சேர்ந்து மொத்தமா 1 மாசம் அமௌண்ட்ட அவங்களுக்கு நம்ம குடுக்கணுமா? இல்ல ஃபர்ஸ்ட்டு மாசம் அமௌண்ட் அவங்களுக்கு போகும். அவங்களும் நம்ம கூட சேர்ந்து மாசம் மாசம் சீட்டு கட்டுவாங்களா? அப்படின்றத கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது பத்தியும் வீடியோஸ் வந்து இந்த வீக் நான் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இத சொன்னீங்கன்னா மத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் நான் கல்யாணில சீட்டு போட்டிருக்கிற சீட்டோட டீட்டெயில்ஸ். இன்னும் 2 மாதம் நான் பே பண்ண வேண்டியது இருக்குது. பே பண்ணிவிட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவோட கன்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இப்போது. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.